எங்களுடைய சிந்தனைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய சிந்தனைக்களம் சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த செய்திகள் நியூஸ் உங்கள்கிட்ட வந்து சேரும். கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியை தக்க வைப்பாரா விஜய், அடுத்த முதல்வர் ஆவாரா விஜய், இப்படியெல்லாம் பல கேள்விகள் நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் 108 இடங்களில் விஜய் வென்றிருக்கிறார். ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருக்கிறார். ஆளுநர் அதற்கு 118 ஆதரவு எம்எல்ஏக்களின் கையெழுத்து இட்ட கடிதத்தை தர சொல்லியிருக்கிறார். விஜய் தரப்பு 14 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறது. இதற்கிடையே என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலில் காங்கிரசார் தங்களுடைய நிலைப்பாட்டை விஜயிடம் தெரிவித்து 5 ஆதரவு கொண்ட எம்எல்ஏக்களோடு வந்து சேர்ந்து விட்டனர். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் விஜயோடு சேர்ந்தால் எந்த விதமான கெடுதலும் இல்லை, விஜய் கட்டாயம் ஆட்சி கட்டில் அமர்வார். அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால், ஆளுநர் சொன்னது மாதிரி 118 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்க வேண்டுமா என்று சொன்னால் அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏனென்றால் சட்டசபையில் மட்டும்தான் அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். இது உயர்நீதிமன்றத்தை நாடி எஸ்ஆர் பொம்மையினுடைய ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆளுநரிடம் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை அளிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் சட்டமன்றத்தில் கட்டாயம் 118 எம்எல்ஏக்களினுடைய பெரும்பான்மையை விஜய் அவர்கள் கட்டாயம் நிரூபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை ஆட்சி கட்டில் அமர்த்த முடியும். அடுத்தது 118 எம்எல்ஏக்களுடைய பெரும்பான்மையை விஜய் நிரூபிக்க தவறினால் ஆளுநர் அடுத்த பெரும் கட்சி யார் என்று கேட்டால் திமுகவை நாட முடியும். அதாவது விஜய் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வாக ஆளுநர் அவர்கள் திமுகவை நாட முடியும். திமுகவும் தன்னுடைய பெரும்பான்மையை, அதாவது தன்னுடைய 118 எம்எல்ஏக்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் அடுத்து ஆளுநர் என்ன செய்வார் என்றால், சரத்து 356 படி நம்ம தமிழ்நாட்டிலே சரத்து 356 படி குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தப்படும். இந்த ஆட்சியாகப்பட்டது ஒரு 6 மாத காலம் நீடிக்கலாம், அல்லது 3 வருடங்கள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 6 ஆண்டு காலம் அல்லது 3 வருட காலத்திற்குள் இடைத்தேர்தல் என்பது கட்டாயம் வந்தே தேரும். அப்போது எந்த கட்சி ஆட்சிக்கு பெரும்பான்மையுடன் வருகிறதோ அந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் முதல்வராகலாம். எப்படியாக இருந்தாலும் சரி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழனாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.